மனிதனுக்கு
பொழுது இந்த பூமி சிரிச்சுக்கிட்டே நினைக்குமா, நீயா நீ வாங்கியிருக்க, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, உன் பாட்டனை வாங்கின நான் தான், உன் தாத்தனை வாங்கினவனு நான் தான், உங்க அப்பனை வாங்கினவனு நான் தான், அடுத்து ஒன்னே வாங்க போறவன் நான் தான். 6 வருஷமோ 6 மாசமோ அடுத்த வினாடியோ யாருக்காவது தெரியுமா? தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் தெரியும். மனிதனா பிறந்தா ஒரு நாளைக்கு சாக போறோம்னு தெரியும். என்னைக்கு சாக போறோம்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா என்னாது? ஐயா இது மாதிரி 18ஆம் தேதி ஒருத்தர் சாக போறான்னு தெரியல, அவன் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு படம் கேட்க முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் கேட்டு போனா சொல்லி வாங்கிட்ட போடா, ஐயா இது மாதிரி 18ஆம் தேதி சாக போற 10,000 ரூபாய் கேட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போம். ஏன்னா அவன் நிலையில்லாத சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை ஆகிப்போம். காரணம் என்னன்னா, ஒரு மனித தூண்டி போடுறியா, தூண்டி போடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும்? தூண்டி போடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புழு நினைக்குமா, நானும் காத்திருப்பேன் என்னைக்காவது எனக்கு கிடைக்கும். இதே மனுஷா நீ ஒரு நாளைக்கு செத்து உன்னை புதைக்கிற பொழுது புழுவா இருந்து நான் தின்பண்டா அப்படின்னுமா. அந்த மாதிரி வாழ்க்கையில எதுவுமே நிலையில்லாது ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பெருமையான இடத்தை பார்க்கிற பொழுது அழகான விதமான இடமாக இருந்தாலும் கூட உள்ள இடத்தை பார்த்தவுடைய சந்தோஷம் அழகான ஒரு சந்தோஷம். எப்பேற்பட்ட சந்தோஷம் அப்படின்றார். காவல்
தகிடு ததுமிதம் தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. அழகாக இசை பாடக்கூடிய இந்த அற்புதமான வனத்தை பார்க்கின்ற பொழுது பெருமையான இடமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு இடம் எந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் மூலமாக என்பதை ஒன்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலம் இடையே நினைத்து ஆலோலம் சோ அப்படி இசைபாடி கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியை சொல்லிய மாதரசி வந்ததினார் என்ற சிறப்பா இடத்தினார் வள்ளிக்கு சிறப்பா அப்படி என்றால் இருந்தாலும் பெண்ணை பார்க்க வேண்டும். ஆக வள்ளியிடத்திலே காதல் வசனங்கள் பேசி காதல் கீதங்கள் பாட வேண்டும். ஆக எந்த தன்மையிலே எப்படி என்றார் சசகனி சபனி சச சச சமகனி சபனி சச நீ சச பப்ப பாப்பா பாதமமா மம கம கம தமனி சகரி சரி சத்த சுரத்தி உடரு நீ பருதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழும் என் கடவில் மொழி தீபம் கேட்டு கவிதை அரங்கேறும் நேரும் பல கடைகள் தருமாறும் நேரும் தேடினாலும் கல்யாணராகும் உன்னை நினைவு சங்கீதம் பாடும் கவிதை அரங்கேறும் நேரம். ஒரு சின்ன பையன் அப்பா பார்த்து கேட்கிறேன், அப்பா இந்த எல்லா நாட்டு தேசிய கொடியில நிலா இருக்கு, நம்ம நாட்டு தேசிய கொடியில மட்டும் ஏப்பா நிலா இல்லைங்க? என்னடா அப்படி ஒரு கேள்வி கேட்டு நீயே சொல்லு அப்படின்னு. அப்பத்தே அந்த சின்ன உணர்வா எப்படி சொல்றாங்கன்னா, எல்லா நாட்டு தேசிய கொடியிலையும் நிலாவை வச்சிருக்கிற வெளிநாட்டுக்காரே, ஆனா நிலாவிலேயே போய் தேசிய கொடியை உண்ட வந்த இந்தியன் அப்படின்னு
நம்ம இந்தியனுக்கு இந்தியாவுக்கே பெருமை செய்தவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள். சந்திராயன் 1 சந்திராயன் 2 இந்த செயலை செஞ்சவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதனால வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மத்தியில் நிற்பவர் யாருன்ற மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லாம எதையாவது சாதிக்கணும். அந்த வகையிலே சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் பெருமையான இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது அந்த நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் பெண்ணினுடைய அழகை பார்த்தார். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குள்ளோ, நீந்துகின்ற குள்ளோ. அதெல்லாம் இவள்தானோ இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. பவளமென இருந்தகம் பசுக்களை போல் வளர்க்கரவும், பவளமென இருந்தகமும் வாய்மொழிதான் வளர்ந்தவளோ இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. செங்கனியும் ஒளியெடுத்து அந்தரத்து கொடுத்தே உன்மகத்தில் வாழ்த்தி வைத்த பெண்ணுடலை ஒரு மாணிக்க செல்வங்கள் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே சரி கொண்டு அர்ச்சனை கொண்டு வந்து நம்ம காவல் பார்த்தது இப்பத்தே அசந்த வருஷம் காவல் பார்த்தேன் அதுக்குள்ள போதுன்னு திருறேன் அவருக்கு
எனக்கு சொந்தமானது வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? இங்கதான். எங்க இருக்கு? உள்ள அவன் உள்ள போகவே நினைப்பறியா? அதான் உள்ள போச்சுல போனா கொஞ்சம் சந்தோஷப்படு. போகட்டும். எப்படி வருது? குடிக்கிறது இல்லையா? உள்ள போன குடிச்சா நல்லாவா இருக்கும்? என்ன உள்ள போன குடிக்கிறீங்களா? குடிக்கிட்டு போறாரா? உருவாத பிடிக்கணும். செங்கப்படி மண்ணு தடைக்கிட்டு குடி போகலாம். என்ன சொல்ற நீ? நீ என்ன சொல்ற? நான் மாட சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? சரி வந்து மாடு ஓடி வந்து விரட்டி வரையில முன்ன ஓடி நான் ஓடுது. ஓடும்போது முன்னங்கால பிடிச்சா பின்னங்கால பிடிச்சா. ஐயா ஓடையா பின்னங்கால தனியா பிடிப்பாங்க. முன்னங்கால பிடி போயிரு பின்னங்கால பிடிச்சா. ஆமையா பின்னங்கால பிடிக்கிற. ஆமா. கால பிடிக்கிறவங்க உருட்டிட்டு வராங்க. ஏன்னா புடியில போறவங்க எப்படி உண்டு? 3 விதமான புடி. ஏன்னா குரங்கு புடி, உடும்பு புடி, கொட்டாச்சி புடி. அப்படி இல்லையா? புடிக்கிற புடி சரியா இருக்குங்க. ஆமாங்க. அப்ப நல்லா புடிப்பீங்க. சரிங்க. புடிச்சிட்டு போங்க. அப்புறம் என்ன? வேணாம்னு சொல்றேன். சரி எங்க இருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து. ஆமா. எங்க இருக்கு வெள்ளிமலை? வெள்ளிமலை. வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை இங்க இருக்கா? எங்க இருக்கு? வெள்ளிமலை. ஆமா. வெள்ளிமலை கண்ணுக்கு தூரத்துல இருக்கு. எங்க இருந்தாலும் பார்க்கலாம். எங்க இருந்து? இங்க இருந்து பார்க்கலாம். பார்க்கலாம். உண்மையிலே. ஆமா. போய் பேசக்கூடாது. அதான் பார்க்கலாம். உண்மையிலே. எங்க இருக்கு? அங்க. அதான் இருக்கு நேரா பாருங்க. தா. அங்க தெரியுது. எங்க தெரியுது? அங்க தெரியுதா மலை? 2 மலை. போய் பேச எங்க இருக்கு? கீழ இல்லையா? மேல வரியா? மேல கீழ. 2 மலை கடையில தண்ணி திருத்து வடிக்குது. தண்ணி திருத்து ஓடுது. அங்கட சீரியல் லைட் தெரியுது. அங்க ஒரு போக்கஸ் லைட் தெரியுது. அங்க ஒரு கலர் இருக்குது. அந்த கலர் அது என்ன நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க சொன்னா மட்டும் நாங்க நம்புறோம். இது எங்க இடத்துல தடுத்து மலை இருக்கல. மலை தெரியல. மலை இருக்கல. அது மலை இருக்கா? தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? அந்த எங்க அப்பா வச்ச சின்ன வீடு இருக்கல. இந்த மயில வெளிய 2 கிட்ட இருக்கா? அது சரி. நீங்க எல்லாம் ஏன் வீடு கட்ட ஒரு கதை விட மாட்டீங்களா? எங்க காத்தோட்டமா இருக்கணும்யா. எப்ப பார்த்தாலும் கதவுல இருக்காது. நான் திறந்தோட்டம் அடிக்க எனக்கு கலவாடி போய் சரி நீங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஆக தேட மாதிரி அந்த மலை தெரியதா தெரியல. எங்க மலை தெரியல மயில் தெரியல. மலை தெரியல. இந்த மலை யாருக்கு தெரியும் தெரியுமா? யாரு கண்ணுக்கு தெரியும்? யாருக்கு? உலகத்துல ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு பொய் பேசாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மழை தெரியும். யாருக்கு தெரியாது? அடுத்த தடுவை கிடைக்கிறது, அடுத்த முண்டாட்டி தடுவை கிடைக்கிறது, கொலை கொள்ளை கற்பழிப்பு. ஏன் ஒரு தவறு எவன் மாமியார் வச்சிருக்கானோ அவன் கணக்கு மழை தெரியாது. இப்ப பாரு அந்த ரெட்ட மலைக்கு அந்த மலையா தெரியுது. அந்த மலையோட ஒரு எறும்பு போகுது பாரு. இப்ப எறும்பெல்லாம் தெரியுது. முதல்ல தெரியலைங்க. அதே சாக்கு அதுக்கு மாமியார் வச்சிருக்கீங்க. மலைக்கு சொந்தக்காரர், வெளிமலைக்கு சொந்தக்காரர். சரி உங்க பேர் என்ன? வெளிமலையா? உங்க வெளிமலையிலயா பெரிய குடும்பம் கொடுங்க. நீ பரம்பரை விடலாம் பஞ்சத்து பரம்பரையா வெட்ட. உங்க பரம்பரை யாராலும் எங்க அப்பா திமிரு கொண்ட காலையெல்லாம் வாங்கியிருக்காரு. காலை பிடிக்கி. எங்க அம்மா அகங்காரம் கொண்ட சிங்கத்தையும் பிடிச்சிருக்காங்க. சிங்கம் பிடிக்கி. எங்க அண்ணன் முடிச்சது இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு அதிசயம்னா அது எங்க அண்ணன் முடிச்சது. பெரிய அதிசயம். எங்க அண்ணன் முடிச்சது என்ன தெரியுமா? எங்க அண்ணன் எலிய பிடிச்சிருக்காரு. பொந்துக்குள்ள கையை விட்டு எடுக்கிறது. சரி சரி. என் நம்பி புளிய பிடிச்சிருக்கேன். உயிரோட இருக்கிற ஜீவராசி அந்த புளி. சரி இதெல்லாம் பிடிச்சிருக்காரு. ஆமா நான் மாலை பிடிக்க வந்திருக்கேன். இதுக்கு இப்ப மாலை பிடிச்சி இது மாதிரி பிடிச்சிருக்கியா? ஏன்னா ஏற்கனவே ஒரு மாடு பரிசா கொடுத்துருக்காங்க. அந்த மாடோட வண்டி இந்த மாடோட வண்டி ஜோடி சேர்க்கும். அந்த மாதிரி போமா? அந்த மாதிரி வேணாம். வர வழியில இருந்துச்சு சிலை மாடு, அதுக்கு வேணாம். மதுரைக்கு மேல இருக்கு தோணி மாடு, அதுக்கு வேணாம். நான் பார்த்தது அழகான மாடு. அடுத்த 2 மாசம் கழிச்சு அந்த மாதிரி பேர் முடிவு எடுத்திருக்கீங்க. சரி வரலாம் வரலாம். அப்படியா? சரி போவோம். சரிங்க. இது இருக்கட்ட. இப்போ உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் கந்தவேலன். சரி அந்த ஆன என்ன சொல்றீனா? என்ன பெரிய கந்தேன்னு சொன்னா தெரிஞ்ச மாதிரி போய் மேல கை போடுறது என்ன அர்த்தம்? என்ன விவரம் தெரியாது நான் மேல கை போட்டேன். விவரம் தெரிஞ்சா நீ எங்க ஓடுறனா? திருப்பி தோட போடுறீங்களா? அப்படியா? சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரி உங்க அப்பா பேர் என்ன? அப்பா சடையன். சடையன். உங்க அம்மா பேர் சடச்சி. அடச்சி சடச்சி வேணாடி. என்னையா? ஆட அப்பா பேர் சடச்சி வேணாடி. சடச்சி வேணா என்ன சொல்றீங்க? அட யாரை மனச்சு பேசுறீங்க? எங்க அம்மா அப்படியே உனக்கு தெரியுமா? உங்க அம்மா சடச்சி. ஆமா. உங்க ஆத்தாவை கப்பே வச்சிருந்தியா? டேய் கீழே முட்டாப்ல. என்னையா சொல்ற? அட ஆமையா? என்ன தேவையில்லாத வச்சிருந்தா போயிராரு. அட சத்தியமா உங்க ஆத்தாவை கப்பே தான் இங்க உனக்கு சும்மா தேவையில்லாத வசத அடிச்சே ஒரு. அட நீ வேற. என்னையா? ஒரு வருஷம் பாபா 12 13 வருஷமா பார்த்தா. இங்க ஒரு சம்பந்தம் இல்லாம பேசல. இன்னும் உங்க அப்பா எங்க அம்மா வச்சிருந்தாருடா. அட தங்கச்சியை வளர்த்துச்சிருந்தாரியா? தங்கச்சியா வச்சிருந்தாரா? ஆமா. தங்கச்சியா வச்சிருந்தாருன்னா அப்படின்னா உங்க அப்பா நம்பி. உங்க அப்பா நம்பி அப்படின்னா பார்த்தா உங்க அப்பா என்னது? உங்க ஆத்தா தண்ணி மௌனி அப்படிதானே? நீங்க ஏழு இருக்கவே அவள தெரியுதா? எனக்கு சின்னத்தமைய நீ எனக்கு சின்ன ஐத்தமைய அப்படி கிடையாது. நீங்க வந்து எங்க ஐத்தமை. உங்க அம்மா நங்கி போயிருக்காங்கல்ல எங்க ஐத்த. உங்க அப்பாவுக்கு நம்பியாருக்கு கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து அப்ப சோத்துக்கு என்ன தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டீங்க. அப்புறம் சும்மா வரல. அப்படியே எல்லாருமே எங்க மலைக்கு
உட்கார்ந்து திண்டு எங்க சொத்தை அழிச்சுட்டு உங்க அப்பனுக்கு ரோசை வந்துருச்சு. இனிமேயா நம்ம மச்ச வீட்டுல இருக்கிறது அன்னைக்கு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா இவரு பெரிய லட்சோடீஸ்வரர் இவர் சொத்தை ஜீவனை வாங்கி கொடுத்தது கிடையாது. ஓயா நீங்க என்ன பெரிய நீயே வாங்கி கொடுத்தது கிடையாது மனுஷன். நீ பேசுற விஷயம் நாட்டுல ஒன்னான ஒரு எச்சி கலப்பை யார் தெரியுமா? உங்க அப்பன். ஒண்ணு தெரியாத பச்சை மண்ணு அது சிறுசா காமிச்சானா பெருசா காமிச்சானா உங்க அப்பே ஆசை வார்த்தை இவனை எச்சி எவ்வளவு ஓட்டு பாவடன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி சொன்னேன் எங்க அப்பே இந்தியங்களோட ஒட்டுக்குள்ள வரக்கூடாது. சரி ஆனா வந்துட்டேன். மலையை போனாலும் நீ உண்மையை சொல்லி நாயா எங்க மனைவி சொன்ன போய் மாணவன் சொல்லுது அதுவும் போய் சரி தங்கச்சிட்டேன். நீங்க சரியா நேரத்துல சொன்னீங்க. சரியா நேரத்துல வா என் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப பேசுவாங்க. அப்ப சொல்லிருப்பேன் என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன். என் தங்கச்சி நாள் இல்லையா அப்படி பேசுறீங்க. நீ நாள் இல்லையா ஒரு சீடு அப்ப செதுக்கு ரெண்டு சங்கடப்பட வேணாம். சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது நானே கல்யாணம் பண்ணுவோம். உள்ள உன் தங்கச்சி வரும்ல. ஆனா தங்கச்சி தானே என்ன இன்னொரு தங்கச்சி இருக்குல்ல. ஒரு பிள்ளை உன் தங்கச்சி இன்னொரு பிள்ளை தங்கச்சி இன்னொரு தங்கச்சி தங்கச்சி எனக்கு தங்கச்சியே இல்லையா. நான் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன். அப்படி கல்யாணம் பண்றியா? சரி நீ கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்டாட்டி வேணும். உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? பாப்பாட்டி வேணும். உனக்கு கல்யாணம் பண்ணா தங்கச்சி இல்லையா? நீ மச்சினேட்டனால நீ கல்யாணம் பண்ணா எனக்கு தங்கச்சி இல்லையா? அப்படினா உன் தங்கச்சி ஏன் பொண்டாட்டி? ஏன் தங்கச்சி உன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. அப்படிதான் ரெண்டு பேர் ரூம் பொண்டாட்டி உள்ள இருக்காங்க. சரி போறது மாதிரி போறேன். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ரெண்டு பேர் அதிர்ஷ்டசாலி. நாடகத்துக்கு 19 பேர் வர்றான். நம்ம ரெண்டு பேரும் என்ன போய் அதிர்ஷ்டசாலி? நம்ம ரெண்டு பேரும் கொடுத்தது அதிர்ஷ்டசாலி. ஏன் என்ன அந்த இவங்கெல்லாம் பாவம் என்னையா காரணம் தொழிலாளிங்க. இந்த சுறுசுறுப்பை எப்பயும் நினைச்சிருக்கியா? நல்லா இருக்கீங்க. சரி உங்களை ஆசை தீர உங்க 4 பேரும் மனசார அந்த சுறுசுறுப்பு இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஆனா இவங்க 4 பேரும் பாவம். ஏன் என்ன பாவம்? நம்ம என்ன பெரிய அதிர்ஷ்டசாலி, அவங்க என்ன பாவம்? உனக்கு ரொம்ப பொம்பளை எனக்கு ரொம்ப பொம்பளை கிடையாது. ஆமையா ஆமா சரி 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 கைய பார்த்து கை இப்படி வாங்குறா சரி போற மாதிரி போய் வழியா சரியா தெரியும். உள்ள விடுற மாதிரி காட்டுல விடு. வர்றது யாரு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அடையாளம் தெரியாது. நீ பேசாமரியா சின்ன பிள்ளைய பார்த்துருக்க மச்ச ஞாபகம் இருக்கு பாக்குறீங்களா? அந்த மாட்டை வேடு ஆடி பாடி நாங்க 2 ஆட்டம் போட்டோம்ல. நீ ஒரு ஆட்டம்
அப்படியே என்ன பொருள் அவளை ஏறிக்கிறான் உனக்கு என்ன வேணும்? ராத்திரில இருந்து நீயும் குத்த மாட்டேங்கிற குத்த விட மாட்டேங்கிற உனக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்? அப்பாட்ட டேய், தங்கச்சி இல்லையா? பரவாயில்ல எனக்கு ஒரு புது ஆனதாச்சு என்ன வாங்கல? நல்லா இருந்துச்சா தங்கச்சி எப்படி இருக்கு? 500 ரூபா கொடு என்னடா 500 ரூபாய் கேட்கிறேன் என்ன வெட்டி போயில அக்கா சரி, ஏன் தங்கச்சி வாரி? உனக்கு 500 ரூபா வா தங்கச்சி. அதுக்கு 500 ரூபா சேர்த்து ஏய், அதுக்குமா ஆமா அம்மா தங்கச்சி அம்மா நீ சுமந்த பிள்ளை ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? இந்த இடத்துல ஒரு ஆள் வந்திருக்காரு இந்த சொல்ல போய் இந்த இடத்துல ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நாளை என்னத்தை தின்னாரு இவ்வளவு சுறுசுறுப்பாங்க இருமை எப்படி அப்படிதான் இருப்பாப்ல மனுஷன் இதையா சொல்லிக்க ஏமா இந்த இடத்துல அது இதையா கொஞ்சம் போறியா இந்த இடத்துல சொல்லியா சொல்ல போறியா இதே அடிக்கிற இந்த இடத்துல வேடுவர் இருக்காருல்ல ரெண்டு மனுஷன் வந்திருக்காரு வேடுவர்களுக்கு எதுக்காக வந்த என்ன விஷயத்துக்காக வந்த கேட்க வேண்டியதானே அவர் மாடு நுழைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாணவர்ல மயில் வரன்னு சொல்ல வேண்டியதானே அப்படித்தான் சொன்னேன் அவர் சொல்றாரு என்ன சொன்னாரு? மானுனா வள்ளிங்க மானுனா வள்ளிங்க சொன்னா சொல்லையா மானுனா வள்ளிங்க சொன்னையா சொல்லி எதுவும் கேட்கல காரணம் பண்ணிக்கிறார் அப்ப நீங்க வந்தவர்களுக்கு வரையறை கொடுத்தீங்களா கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல நான் கொடுத்தத விட இப்ப கொடுத்ததுல மனுஷன் தகட்டி போனாரு நிறைய கொடுத்துருவாங்க பாரு முதலாம் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்து செல்வோம் வந்தவர்களுக்கு வரையறை கொடுப்பது நம்மளுடைய விளப்பற்பாடு அப்படி இருக்கும்போது வரவேற்பு கொடுக்கலாம் இருந்தாலும் இந்த காய்ச்ச மாதிரி கம்பளம் கொஞ்சம் மாதிரி வரக்கூடாது தங்கச்சிக்கு ஆபத்து என்ற அண்ணா என்றோட நீங்க வருவீங்க வரையறை கொடுக்கலாமா வருக வருக வெள்ள வரி வருக நல்ல வரி வருக சொல்லால் உள்ள வரி வருக தங்கள் வந்து விவரங்களை எடுத்துக் கூறுங்கள் இருக்காது என்ன காரணம் அண்ணன் தெரிவித்தாலும் கூட தலைமை என்ற முறையிலே தாங்கள் தெரிவிக்கிறவர் நகரத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாக புறப்படுகிறது ஒரு மான் கூட்டம் மான்மலத்திலே திருமணம் பார்த்த ஒரு மான் அழகான பிரமாணம் பிடிக்கணும் கெட்ட நிலையில் அண்ணன் கெட்டிக்காரன் ஏற்றி சொன்னேன் தலை தெரிவித்து விட்டார் தலைமை என்ற முறையிலே தாங்கள் வந்து வரணும் மாடு பிடிக்கிறவರಿಗೆ மாடுனா சாதாரண கிடையாது மாடியுடைய பெருமையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு சொல்லியா சரியா நீ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காசை சேர்த்து கொடுக்க மாடி சொல்லணும் தைரியமா சொல்லு சரியா போயா கண்களை நிறைந்த கனிமா